வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விஷன் ஆட்ஸ் எப்படி லாகின் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். க்ரோம் போயிட்டு visionads.in கொடுத்து உள்ளே போய்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் ஆட்ஸில் என்னென்னலாம் பண்ணுறோங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், அபவுட் பிஸ்னஸ், தென் விஷன் ஆட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், பேக்கேஜஸ், இன்கம் ரெண்டுமே ஷோ ஆகும். தென் நம்ம விஷன் ஆட்ஸில் என்னென்னலாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பாரத் எல்லோ பேஜஸ், தென் ஜாப் சர்ச்சிங், அடுத்தது சுபயோகம், மேட்ரிமோனி, இது மூணுமே டேரெக்டாக நம்ம ரெஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது அவர் ப்ராடக்ட் பர்ச்சேசிங் பெனிஃபிட், 3 பிளான்ஸ் இருக்குது நம்ம விஷன் ஆட்ஸில். 500ன்னு ஒரு பிளான் இருக்குது, 1000 ஒரு பிளான் இருக்குது, 2000 ஒரு பிளான் இருக்குது. 500 பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை டெக்ஸ்ட்டு மட்டும் நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 500 பிளான் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா. அதே 1000 ருபீஸ் பிளான் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி உள்ளே வரோம் அப்படின்னா ஒரு பிக்சர் ப்ளஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு 1 இயர் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். தென் அடுத்தது சேம் 2000 பிளான் பார்த்தீங்கன்னா பிக்சர், டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒரு வீடியோ, நீங்கள் 1 இயர்க்கு ஒன்ஸ் எத்தனை வாட்டி வேணாலும் இதை உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிளான், இதில் பார்த்தீங்கன்னா பேர் மேட்ச் இன்கம் உங்களுக்கு 10% வரும். தென் அதே எவ்ரி டைரக்ட் ரெஃபரல் உங்களுக்கு 100% வந்துடும். தென் அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஒன் டைம் ரிவார்ட்ஸ், தென் ரீபர்ச்சேஸ் பெனிஃபிட்ஸ், இதெல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். தென் உங்களுக்கு 10 லெவல் இன்கம், ஈச் லெவல் 10% உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதில் வந்து மொத்தமாக 10 லெவல்ஸ் இருக்குது. தென் அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜில் ஷோ ஆகிடும். தென் அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த டாப்பில் இருக்க 3 லைன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஷோ ஆகும். லாகின் போய்ட்டு இங்கே வந்து யூசர் நேம், உங்களோட யூசர் நேம் இங்கே கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் டேஷ்போர்டுன்னு சொல்லுவோம் இந்த பேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா கரண்ட் பிவி இருக்குது. கரண்ட் பிவி அப்படின்னா டெய்லி மேட்ச் ஆகி ஒன் சைடு உங்களுக்கு 0, தென் அனதர் சைடு உங்களுக்கு கேரி ஃபார்வேர்ட் ஆயிரும். அந்த அமௌண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ஆகிற அமௌண்ட் ஷோ ஆகும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா 0 ஷோ ஆகுது. தென் அடுத்தது டைரக்ட் ஸ்பான்சர் அப்படின்னா எத்தனை பேரை டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணுறோமோ அவங்களோட நம்பர் ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும் உங்களுக்கு அதில். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அதில் ஆக்டிவாக இருக்காங்கங்கிறது செகண்டில் ஷோ ஆகும். தென் அடுத்தது சீலிங் அமௌண்ட், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேசிங் அமௌண்ட் அதில் டபுள் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். தென் பைனரி ஏர்னிங்ஸ், இதில் பேர் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்துடும். இது வந்துட்டு ஆட் ஆகிக்கிட்டே வரும் உங்களுக்கு. பேர் மேட்ச் ஆகி இது வர எத்தனை அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகுமோ அதில் உள்ள பைனரி அமௌண்ட் தான் இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அடுத்தது ப்ராடக்ட் அமௌண்ட், நம்ம என்ன அமௌண்ட்டில் பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். இது வந்து ப்ராடக்ட் அமௌண்ட். தென் அடுத்தது ஸ்பான்சர் இன்கம். ஸ்பான்சர் இன்கம் அப்படின்னா இதுவரை வாங்குகிற ஸ்பான்சர் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ரெகுலராக உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட இன்னைய வர உள்ள பைனரியில் இருக்க அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே ஆட் ஆகிடும். டைரக்ட் ஸ்பான்சர் அமௌண்ட் இதில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். தென் அடுத்தது டோட்டல் இன்கம். டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா இதுவரை வாங்குகிற எல்லா டோட்டல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். தென் அடுத்தது டோட்டல் ரீபர்ச்சேஸ் லெவல் இன்கம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் உங்களுக்கு கீழே லெவல் 10 லெவல் இருக்கும். அதில் உள்ள எல்லாமே ரீபர்ச்சேஸ் ஆகுறதுல என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அந்த எல்லா அமௌண்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். தென் அடுத்தது டோட்டல் டீம் பிவி. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட் இருக்குது, ரைட்டில் பார்த்தீங்கன்னா 0ல் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதுவரை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும் டோட்டல் டீம் பிவியில். தென் எடிட் ப்ரொஃபைல், இதில் பார்த்தீங்கன்னா எடிட் போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபுல் நேமு, தென் அட்ரஸ், உங்களோட கரெக்ட் அட்ரஸ், தென் உங்கள் கான்டாக்ட் நம்பரு, தென் பேங்க் நேம், எந்த பேங்க்குங்கிறது இங்கே சூஸ் பண்ணிக்கணும். தென் பிரான்ச் நேம், அது எந்த பிரான்ச்சில் இருக்குது, ஏசிசி நம்பர்னா அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பேன் நம்பர், உங்கள் ஆதார் நம்பர், உங்கள் யூபிஐ ஐடி எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். தென் அடுத்தது ரீபர்ச்சேஸ் வேலட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபர்ச்சேஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குமோ அது இதில் உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதில் வந்துட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணுற எல்லாத்துலேயுமே 80% வேலட் போயிடும், வித்ட்ரா வேலட்டுக்கு போயிடும். பேலன்ஸ் 20% நீங்கள் ரீபர்ச்சேஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராடக்ட்
வாங்குற மாதிரி தான் இருக்கும். தென் அடுத்தது வித்ட்ரா ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகிடும். சீரியல் நம்பர், எந்த டேட்டில், யூசர் ஐடி, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, என்ன டைப்பு, டீட்டெயில்ஸ், எதுக்கான ரிப்போர்ட் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிடும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல்ஸ். இதில் வந்து மை டீமில் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஆக்டிவ் யூசர்ஸ், ஆக்டிவில் எத்தனை பேர் இருக்காங்க, இன்ஆக்டிவில் எத்தனை பேர் இருக்காங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். தென் இது வந்து கரண்ட்டில் இருக்க சார்ட். தென் அடுத்தது டோட்டல் ஏர்னிங்ஸ், இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் ஆகிருக்க அமௌண்ட்டுங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல் லெஃப்ட் பிவி, ரைட் பிவி, லெஃப்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆகிருக்கு, ரைட்டில் எவ்வளோ இருக்குங்கிறது இந்த பை சார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பைனரி இன்கம், இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் ஆகிருக்குங்கிறது அந்த பைனரி ஏர்னிங்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு இதை பற்றியான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேனேஜ் டிக்கெட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் போய்ட்டு இதில் 3 காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, மெயில் இருக்குது, இதில் போய்ட்டு சென்ட் மெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக அவங்க கிளியர் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு, டீமு, பின்னு, ரீபர்ச்சஸ், டெபாசிட், ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே ஷோ ஆகும். இதில் போய்ட்டு டீமுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரீ, மை ரெஃபரன்ஸ், மை லெவல் மெம்பர் லிஸ்ட் இது 3மே ஷோ ஆகும். இதில் பிளேஸ்மெண்ட் ட்ரீயை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே எத்தனை பேரை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஷோ ஆகும். லெஃப்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், ரைட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டவுன்லோட்ஸ் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போய்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்க எல்லாமே வந்து ஆக்டிவில் இருக்காங்க. அதில் ரெட் கலரில் இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவில் இருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் யூசருங்கிறத கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் போயிட்டு நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக நீங்கள் நேம் வச்சுக்கலாம். தென் அடுத்தது நேம், அவங்களோட ஃபுல் நேம். அடுத்தது மொபைல் நம்பர், அவங்களோட கரெக்ட் மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில், தென் கரெக்ட் அட்ரஸ், சிட்டி கிளிக் பண்ணோம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதில். தென் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்லேயும் கொடுத்துக்கலாம் அல்லது ஸ்மால் லெட்டர்லேயும் கொடுத்துக்கலாம், இல்லது 1 2 3 நம்பர்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது உங்களோட அப்ளைண்ட் தான் இது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட்டில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா, லெஃப்ட்டில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். அதுதான் இங்கே ரைட் ஆர் லெஃப்ட்டுங்கிறது, அங்கே நீங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்கிறது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு கீழே தான் ஆட் ஆகணும் அப்படின்னா உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் அவங்களுக்கு கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் உங்களோட லீட்ஸ் எல்லாரையுமே. அப்போ உங்கள் நேம் இங்கே ஷோ ஆகும். அப்போனா தான் இது அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிற எல்லா அமௌண்ட்டும் ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு தான் வரும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இப்போ இதில் டெபாசிட்டை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டெபாசிட் ரெக்வஸ்ட், மை டெபாசிட் ரிப்போர்ட்டுங்கிறது 3 ஷோ ஆகும். டெபாசிட்டுங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த QR கோட் மூலிமா நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த UPI ஐடி இருக்கு இல்லையா, இதை காப்பி லிங்க் கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் ரெக்வஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண போகிற அமௌண்ட்டை போட்டுட்டு சென்டர் UPI ஐடி அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கே பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல UPI ஐடி சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னாலும் அவங்களோட UPI ஐடியை இந்த இடத்துல கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைடில் பின் கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ரீபர்ச்சேஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அமௌண்ட் ஷோ ஆகும். அமௌண்ட் எவ்வளோங்கிறது கொடுத்துட்டு ஷாப் ஐடி, அங்கே ஷாப் ஐடி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஷாப் நேம் ஃபுல் நேம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஷோ ஆகிடும். ஸோ ஆனதுக்கப்புறமேலு சப்மிட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு கீழே இருக்க 10 லெவலுக்கு இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு. தென் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா மை வேலட், வித்ட்ரா ரிப்போர்ட், ரீபர்ச்சேஸ், ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் இது 4 இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு மை வேலட் பார்த்தீங்கன்னா இதில் பேலன்ஸ் கேஷ் எவ்வளோ இருக்குங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் வைஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கேஷ் கிரெடிட் ஆகிருக்கு, டெபிட் ஆகிருக்கு எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வித்ட்ரா போயிட்டீங்க அப்படின்னா இதில் மொத்தம் 3 இருக்குது. கோ டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், கோ டு ஃபண்ட் ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர்,
தென் வித்ட்ரால். இதில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா கோ டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நீங்கள் அமௌண்ட்டை. கரண்ட் பேலன்ஸ், அவைலபிள் டு வித்ட்ரா, வால்யூம் எல்லாமே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், எந்த பேங்க் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். பண்ணிவிட்டு கோ டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறப்போ யாருக்கு வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. அதே சேம் கோ டு ஃபண்ட் ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நமக்கான ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் அனுப்ப முடியாது, நமக்குள்ளது மட்டும்தான் இந்த இடத்துல ஷோ ஆகும். கொடுத்துட்டு சப்மிட் வித்ட்ரால் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது சப்மிட் ஆகிடும். தென் வித்ட்ரால் ரிப்போர்ட்ஸ், நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு சீரியல் வைஸு, டேட்டு, யூசர் ஐடி, எந்த ஐடி, அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு, டைப்பு, டீட்டெயில்ஸ், ரிப்போர்ட் வரைக்கும் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிடும். தென் சேம் ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட் அப்படின்னா அந்த ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர், கோ டு ஃபண்ட் ரீபர்ச்சேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதோட ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகிடும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.